Yung patik. Om Sahana Bhavatu Sahano Bhunaktu Sahavityam Karavavahi Tejasvinavadhitamastu ma Vidvishavahiti. Om Shanti Shanti Shanti. Hari Om Shri Gurubhyo Namaha. Hari Om. दक्षिणामूर्ति स्तोत्रम राहुग्रस्त दिवाकरेन्द्र सदृशो माया समाच्छादना सन्मात्रकरणोपसंहरणतो योगो सुषुप्त पुमान् प्रागस्वाप्समिति प्रबोध समये प्रत्यभिज्ञायते तस्मै श्री गुरुमूर्तये नमः इदं श्री दक्षिणामूर्तये बाल्यादिष्वपि जाग्रतादिषु तथा सर्वास्वस्थास्वपि व्यावृत्तास्वनुवर्तमानमहमित्यन्तःस्फुरन्तं सदा स्वात्मानं प्रकटीकरोति भजतां यो मुद्रया भद्रया तस्मै श्री गुरुमूर्तये नमः इदं श्री दक्षिणामूर्तये विश्वं पश्यति कार्यकारणतया स्वस्वामि सम्बन्धतः शिष्याश्चार्यतया तथैव पितृपुत्राद्यात्मना भेदतः स्वप्ने जाग्रति वा ययेष पुरुषो माया परिभ्रामितः तस्मै श्री गुरुमूर्तये नमः इदं श्री दक्षिणामूर्तये भूरम्भांस्यनलो निलोम्बरमहर्नाथो हिमांशुः पुमान् इत्याभाति चराचरात्मकमिदं यस्यैव मूर्त्यष्टकम् नान्यत्किंचन विद्यते विमृशतां यस्मात् परस्मात् विभो तस्मै श्री गुरुमूर्तये नमः इदं श्री दक्षिणामूर्तये सर्वात्मत्वमिति स्फुटीकृतमिदं यस्मादमुष्मिन् स्तवे तेनास्य श्रवणात् अदत्तमननात् ध्यानाच्च संकीर्तनात् सर्वात्मत्वमहाविभूतिसहितं स्यादीश्वरत्वं स्वतः सिद्ध्येत् तत्पुनरष्टधा परिणतं चैश्वर्यमौयाहतम् सिद्ध्येत् तत्पुनरष्टधा परिणतं चैश्वर्यमव्याहतम् वासुदेवेन्द्र योगीन्द्रं नत्वा ज्ञानप्रदं मुमुक्षूणां हितार्थाय तत्त्वबोधो विधीयते शमः दमः उपरमः तितिक्षा நான்கு சாதனங்கள் பார்த்து முடித்திருக்கிறோம். ஐந்தாவது சாதனத்தை பற்றி மாணவன் கேட்கின்றான். ஸ்ரத்தா கீத்ருஷி ஸ்ரத்தா கீத்ருஷி ஸ்ரத்தை என்று சொல்லுகிறீர்களே, ஸ்ரத்தை என்றால் என்ன? அதை எப்படி நான் புரிந்து கொள்வது?
குரு பதில் கொடுக்கிறார். குரு வேதாந்த குரு வேதாந்த வாக்கியாதிஷு வாக்கியாதிஷு விஸ்வாசஹ ஸ்ரத்தா விஸ்வாசஹ ஸ்ரத்தா. ஸ்ரத்தை என்கின்ற வார்த்தைக்கு நேரடியாக தமிழ் அர்த்தம் நாம் கொடுத்தோம் என்றால் நம்பிக்கை அப்படின்னு சொல்றோம். ஆனால் நம்பிக்கை என்பது சரியான ஸ்ரத்தை என்கின்ற வார்த்தைக்கு பொருளாக அமையாது. அப்ப இங்க என்ன எப்படி புரிந்து கொள்வது இந்த ஸ்ரத்தையை என்றால், பக்தி பிரேமை என்று சொல்லலாமா என்றால், இங்கே இரண்டு பொருள்களிடத்திலே உண்டான மகா விஸ்வாசம். ஒன்று குரு வாக்கியம், மற்றொன்று வேதாந்த வாக்கியம். குரு சொல்லுகின்ற வாக்கியத்திடத்திலும் நம்பிக்கை. வேதாந்தம் என்றால் உபனிஷதம் என்று பார்த்திருக்கிறோம். உபனிஷத்தினுடைய வாக்கியத்திடத்திலும் நம்பிக்கை கொள்ளுதல். மகா விஸ்வாசம். ஒன்று அறிவு களஞ்சியமாக இருக்கிறது உபனிஷத். ஆனால் அதை நான் நேரடியாக படித்து புரிந்து கொள்ள முடியுமான்னா முடியாது. அந்த அறிவு தன்னைத்தானே வெளிப்படுத்துமா என்றால் வெளிப்படுத்த. அதற்குள்ளே சென்று நான் அறிவை தேடிவிட முடியுமா என்றால் முடியாது. காரணம் அதனுடைய நிலையிலே அது வெறும் ஜடம் தான். உபனிஷத் அறிவு, உபனிஷத் வாக்கியம் என்பது அதனுடைய நிலையிலே அது தன்னைத்தானே நமக்கு சொல்ல வர வேண்டிய கருத்தை சொல்லாது. அப்ப அந்த அறிவை யார் ஒருவன் தன்னுடைய அனுபவ அறிவாக மாற்றிருக்கின்றானோ அவனுடைய வாக்கியத்தை நான், அதனால்தான் முதல்ல யார் வைக்கிறார்? குரு வாக்கியம். குரு வாக்கியம் என்பது உபனிஷத் வாக்கியம் தான். உபனிஷதம் என்ன வாக்கியத்தை சொல்லுகிறதோ அந்த வாக்கியத்தை இவன் தன்னுடைய குருவிடத்திலிருந்து கேட்டு முழுமையாக அதனுடைய பொருளை உள்வாங்கியவனாய் அதை நிறைய விசாரம் எல்லாம் செய்து அந்த அறிவு சொரூபமாகவே அனுபூதியிலேயே இவன் நிலை பெற்றிருக்கின்றான். ஆகினாலே அவனிடத்திலிருந்து வருகின்ற வாக்கியங்கள் அவனுடைய சொந்த வாக்கியம் அல்ல, அவன் அனுபவிக்கக்கூடிய வாக்கியங்கள் உபனிஷத்தினுடைய வாக்கியம். அந்த வாக்கியத்திடத்திலே நம்பிக்கை. சரி, உபனிஷத் வாக்கியத்திடத்திலும் குரு வாக்கியத்திடத்திலும் ஸ்ரத்தா. இங்க எதற்காக நான் ஸ்ரத்த வைக்கணும்? என்ன அவசியம் வந்து எனக்கு ஸ்ரத்தை வைப்பதற்கு? ஸ்ரத்த வைக்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்கும்? இங்கே அந்த ஸ்ரத்தை வைப்பதனாலே நமக்கு என்ன நன்மை கிடைக்கிறது என்று சொல்லுகிறார். அந்த ஸ்ரத்தை நாம் ஒரு அறிவிடத்தை வைக்கக்கூடிய ஸ்ரத்தை சா முக்திஹி சித்தயே நிதானம். சா ஸ்ரத்தா, சா என்றால் அந்த, சா ஸ்ரத்தா அந்த ஸ்ரத்தை. எந்த ஸ்ரத்தை? குரு வாக்கியத்திடத்திலும் உபனிஷத் வாக்கியத்திடத்திலும் வைக்கக்கூடிய ஸ்ரத்தை என்ன செய்கிறது? முக்திஹி சித்தயே நிதானம். முக்தியை அடைவதற்கு, முக்தியை கொடுப்பதற்கு, முக்தி கிடைப்பதற்கு நிதானம் காரணமாக இருக்கின்றது. முக்தி சித்தையே நிதானம். நான் வைக்கக்கூடிய நம்பிக்கை முக்தி கிடைப்பதின் பொருட்டு காரணமாக இருக்கின்ற காரணத்தினாலே நான் குருவிடத்திலும் வேதாந்த வாக்கியத்திடத்திலும் நம்பிக்கை வைத்தல். ரொம்ப அழகான ஒரு சாதனம் ஸ்ரத்தா.
குருவிடத்திலும் வேதாந்த வாக்கியத்திடத்திலும் குரு சொல்லக்கூடிய வாக்கியமும் வேதாந்தம் சொல்லக்கூடிய வாக்கியமும் உண்மையைத்தான் சொல்லும். அதுதான் இங்க ஸ்ரத்தா. ஸ்ரத்தா என்பது எது இருக்குன்னா அந்த வாக்கியத்திடத்திலே அந்த வாக்கியத்தை நான் எப்படி நம்பிக்கை வைக்கணுமா? சத்தியமேவ குருவிடத்திலும் வேதாந்த வாக்கியமும் உண்மையைத்தான் சொல்லும், ஆகையினாலே நான் நம்புகின்றேன். பாருங்கள் எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. ஒரு விஷயத்தை நான் நம்புகிறேன் என்றால் அந்த விஷயத்தின் எனக்கு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கின்றது என்றால் எதன் அடிப்படையில் நம்பிக்கை? சத்தியம் அது பேசுகிறது, ஆகையினாலே நம்புகிறேன். சத்தியமேவ வததி, அது உண்மையை பேசுகிறது, உண்மையான பிரம்மத்தை பற்றி பேசுகிறது, உண்மையை அடையக்கூடிய விஷயத்தை பற்றி பேசுகிறது, ஆகையினாலே நான் நம்புகின்றேன். அந்த நம்பிக்கை எப்படி இருக்கா? நிச்சயாத்மிகா யா புத்தி, உறுதியான எண்ணம். அது உண்மையைத்தான் பேசுகிறது, சத்தியத்தை தான் பேசுகிறது என்ற அந்த உறுதியான எண்ணம் தான் நம்பிக்கை. இது முதல் விளக்கம். நமக்கு அருமையான விளக்கம் கிடைக்கிறது. ஸ்ரத்தை குருவும் குரு வாக்கியமும் வேதாந்த வாக்கியமும் சத்தியம்தான், உண்மைதான், அது கொடுக்கக்கூடிய பொருள் உண்மைதான் என்று அதன்பால் எனக்கு நிச்சயமான உறுதிப்பாடு இருக்கல்லவா, நம்பிக்கை, அதுக்கு பெயர் ஸ்ரத்தா. இந்த ஸ்ரத்தை எங்கிருந்து பிறக்கிறது? இரண்டாவது படிக்கு போயிடும். இதுல ஸ்ரத்தாக்கு வழக்கு பார்த்தோம். குரு வேதாந்த வாக்கியமானது சத்தியம்தான், உண்மைதான் பேசுகிறது, உண்மைதான் அவர் சொல்லக்கூடிய உண்மைதான் என்ற ஒரு உறுதியான எண்ணம் வருது அல்லவா, அது ஸ்ரத்தா. ஏன் ஸ்ரத்த வைக்கிறேன்? அது முக்திக்கு காரணமாக இருக்கின்ற காரணம், முக்தியை அடைவதற்கு காரணமாக இருக்கின்ற காரணத்தினாலே. இந்த நம்பிக்கை எங்கிருந்து பிறக்கிறது? எதன் அடிப்படையிலே நமக்கு நம்பிக்கை வருகிறது என்றால் அதையும் கூறுகிறது சாஸ்திரம். யதா அர்த்தவாதிதாக, யதா அர்த்தவாதிதாக, எப்படி இருக்கின்றதோ அப்படியே யார் ஒருத்தர் அதனுடைய பொருளை அப்படியே யார் ஒருத்தர் பேசுகிறாரோ அப்ப அந்த வாக்கியமானது நமக்கு ஏற்புடையதாக இருக்கிறது. யதா என்றால் எப்படி, யதா அர்த்தம் பொருள் எப்படி இருக்கின்றதோ அப்படியே யார் ஒருத்தர் வாதித்தா பேசுகிறார்களோ அப்போ அவங்க மேல் நமக்கு என்ன வருகிறது? அந்த உமா, அந்த மனிதர்கள் மீது ஸ்ரத்தா ஜனன காரணம், அந்த மனிதர்கள் மீது நமக்கு நம்பிக்கை இழப்பதற்கு அது காரணமாக அமைகிறது. ஒரு நம்பிக்கை நமக்கு ஏற்படுகின்றது என்றால், ஒருவர் சொல்லக்கூடிய வாக்கியத்திடத்தில் நமக்கு நம்பிக்கை ஏற்படுகின்றது என்றால் அவர் சொல்லக்கூடிய பொருள் உண்மைதான், இவர் உண்மையைத்தான் சொல்லுவார், இவர் நமக்கு உண்மையான விஷயத்தை தான் நமக்கு கொடுப்பார், நம்மை அழைத்துக் கொள்ள போமாட்டார் என்ற அந்த வாக்கியத்திடத்திலே நமக்கு நம்பிக்கை, அவரிடத்திலும் நம்பிக்கை ஏற்பட்டு அவர் சொல்லக்கூடிய வாக்கியத்திடத்திலும் நம்பிக்கை ஏற்பட்டால் அப்போ நமக்கு நம்பிக்கை என்பது வருகிறது. அங்கிருந்துதான் அந்த ஸ்ரத்தை நமக்கு. ஒவ்வொருவருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் சரி, ஒரு குடும்பத்திற்கும் சரி, குடும்ப மருத்துவர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், குடும்ப ஜோதிடர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், குலகுரு அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். இப்ப அவங்க நம்ம காலங்காலமாக என்னுடைய தாத்தா, அப்புறம் என்னுடைய அப்பா, அப்புறம் இப்போது நான், அப்புறம் என்னுடைய பையன், இத்தனை பேர் அவங்ககிட்டயே போறோம். இப்ப நமக்கு என்ன அவங்க மேல பூரண நம்பிக்கை? ஏன் திரும்ப 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 அவங்கள்டயே நாம் போகிறோம்? அவர்கள் எனக்கு நிறைய நல்ல விஷயத்தை எல்லாம் சொல்லி, உண்மையெல்லாம் சொல்லி, எனக்கு இந்தந்த கஷ்டங்களை எல்லாம் நிவர்த்தி செய்திருக்கிறார்கள், இந்தந்த வழியெல்லாம் காமித்திருக்கிறார்கள்,
அவர் சொல்லுவது சரியாகத்தான் இருக்கும் என்று நான் பலமுறை அவர்களுடைய வாக்கியத்தை எடுத்து என்னுடைய அனுபவங்களை பார்த்த காரணத்தினாலே, அது கொடுத்த விளைவை பார்த்த காரணத்தினாலே அவர்கள் சொல்லுவது சரியாகத்தான் இருக்கும். அவர்கள் எனக்கு தவறான வழியை காட்ட மாட்டார்கள், எனக்கு பொய்யான விஷயத்தை சொல்ல மாட்டார்கள், அவர்களுக்கு நன்மையைத்தான் செய்வார்கள் பூர்ணமா நான் நம்புறேன். ஒருவேளை அவர்கள் பணத்துக்காக ஏதாவது விஷயத்தை சொல்லிக்கிறார், அதையே நாம் நம்பணும். அந்த நம்பிக்கை நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கிறது. ஆனால் முழுமையாக நான் ஒருவனை நம்புகிறேன், பரம்பரையாக 4-5 ஜெனரேஷனா நம்புகின்றோம். குல குருவாக இருக்கலாம், குல ஜோதிடராக இருக்கலாம், அல்லது குடும்பத்தினுடைய மருத்துவராக இருக்கலாம், குடும்பத்தினுடைய ஈவன் ஒரு கடைக்கு போறது கூட பாத்தீங்கன்னா, இந்த கடையில தான் போய் நான் எல்லா பொருளையும் வாங்குவேன், அவன் நேர்மையாக எனக்கு பொருளை வியாபாரம் செய்வான், ஏமாற்ற மாட்டான், கலப்படம் செய்ய மாட்டான், அதுல கூட நம்பிக்கை. அப்போ இந்த நம்பிக்கை எங்கிருந்து பிறக்கிறது? அவர்கள் சொல்லக்கூடிய வாக்கியத்திலிருந்தும் செய்யக்கூடிய செயல்பாடுகளிடத்திலிருந்தும் நமக்கு நம்பிக்கை பிறக்கிறது. அந்த நம்பிக்கை தான் நம்மை என்ன செய்கின்றதா? நம்முடைய துக்கத்திலிருந்து நம்மை விடுவித்து மோட்சம் என்று சொல்லக்கூடிய பலனை கொடுப்பதற்கு இந்த நம்பிக்கை காரணமாக இருக்கின்ற காரணத்தினாலே குரு வேதாந்த வாக்கியாதிஷு விஸ்வாசா ஸ்ரத்தா. சரி, அதை கொண்டு வந்து எதற்கு இங்கே நீங்கள் சத்தியத்தை ஒருவன் பேசினான் என்றால், உண்மை பொருளை ஒருவன் பேசினான் என்றால், அதை அடிப்படையாக கொண்டு மனிதர்களுக்கு நம்பிக்கை வருகின்றது என்றால், குருவுக்கும் வேதாந்த வாக்கியத்தை கொண்டு வந்து எதற்காக நீங்க பிரிக்கிறீர்கள்? இங்க சொல்லுகிறது, வேதஸ்ய ஈஸ்வர வாக்கியத்வா. வேதமானது ஏன் நம்மால் நம்பப்பட வேண்டும்? வேத வாக்கியத்தை ஏன் நான் நம்ப வேண்டும் என்றால், வேதம் தன்னுடைய சுய விருப்பத்திற்கு ஏற்ப பேசுவதில்லை, தன்னுடைய விருப்பை கொண்டு பேசுவதில்லை. வேதமானது ஈஸ்வரனுடைய வாக்கியமாக இருக்கின்றது. ஈஸ்வரனுடைய வாக்கியத்தை தான் வேதங்கள் பேசுகின்றன. ஈஸ்வரனை நான் நம்புகிறேன் என்றால், ஈஸ்வரனுடைய வாக்கியத்தை பேசக்கூடிய வேதத்தையும் நான் ஈஸ்வரனையே நம்பாதவர்களுக்கு வேத வாக்கியத்தின்பால் நம்பிக்கை வராது. அப்பேற்பட்டவர்கள் தான் நாஸ்திகவாதிகள் சொல்றோம். கடவுளை நம்பாதவன் எதை நம்புவதில்லை என்றால், வேதத்தையும் நம்புவதில்லை, குருவையும் நம்புவதில்லை. அவர்கள் நாஸ்திகவாதி. இப்ப புரியுதா நமக்கு? கடவுளை நம்பினேன் என்றால் வேதத்தை நம்புவேன், குருவையும் நம்புவேன். எப்போது நான் குரு வாக்கியத்தை நம்பவில்லையோ, எப்போது நான் வேத வாக்கியத்தை நம்பவில்லையோ, நான் கடவுளை நம்ப முடியாது. காரணம், வேதமும் குருவும் இறைவனை காமித்துக் கொடுக்கிறார்கள். உண்மையாக இருக்கின்ற இறைவனை நமக்கு காமித்துக் கொடுக்கிறார்கள். சத்திய பொருளாக இருக்கின்ற இறைவனை காமித்துக் கொடுக்கிறார்கள். அப்போ வேதங்கள் முழுக்க நாம் புரிந்து எடுத்தால் யாரு கிடைக்கின்றானா? இறைவனுடைய சொரூபம் தான் கிடைக்கிறது. இறைவனை பற்றின முழுமையான ஞானம் வேதங்களிலே கிடைக்கிறது. அப்போ வேதம் சத்தியம். காரணம், அது ஈஸ்வரனுடைய வாக்கியம். இறைவனுடைய மூச்சு காற்று வேதம் என்று சொல்லுகிறோம். அப்போ இறைவனாலேயே பேசப்படுகின்ற வேதங்களை, அது சொல்லக்கூடிய வாக்கியங்களை நான் நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள்கின்றேன், பின்பற்றுகின்றேன். அப்போ முதல் காரணம், நம்பிக்கை பிறப்பதற்கு உண்மையை பேசினால் நமக்கு நம்பிக்கை வருகின்றது என்றால், வேதங்கள் உண்மையை பேசுகிறது, உண்மையான பொருளை பற்றி பேசுகிறது, அந்த உண்மையான பொருளை அடைவதற்கு உண்டான வழிமுறையை பற்றி பேசுகிறது. காரணம், வேதமானது ஈஸ்வர வாக்கியத்வா. வேதத்தினுடைய சொரூபம் ஈஸ்வர சொரூபம். ஈஸ்வரனுடைய வாக்கியத்தை பேசுகின்ற காரணத்தினாலே முதல் காரணம் நான் வேதத்தை நம்புவதற்கு. இரண்டாவது காரணம்,
முக்தஸ்ய ஈஸ்வர ரூபத்வா. முக்தஸ்ய, முக்தன் என்றால் அந்த வேதங்கள் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வாக்கியத்தை குருவிடத்திலிருந்து கவனமாக சிரவணம் செய்து அதனுடைய உண்மை பொருளை புரிந்து கொண்டு அதுவாகவே ஆகி போயிருக்கக்கூடிய வீடு வேறு அடைந்திருக்கக்கூடிய முக்த புருஷன் அவன் சொல்லுகின்ற வாக்கியம், அவனைத்தான் இங்க குருன்னு சொல்றான். அப்பேற்பட்ட குரு சொல்லக்கூடிய வாக்கியமும் அவனுடைய சொந்த வாக்கியம் அல்ல, ஈஸ்வர ரூபத்வா. குரு வேறு ஈஸ்வரன் வேறு அல்ல, இரண்டு பேரும் ஒருவரே ஆகினாலே முக்த புருஷன் சொல்கின்ற வாக்கியமும் ஈஸ்வர வாக்கியமும் வேறு வேறு அல்ல, இரண்டும் ஒன்று ஆகினாலே நான் குரு வாக்கியத்தை நம்புகின்றேன். இந்த ரெண்டு பொருளையும் நம்புறதுனா எனக்கு என்னடா நன்மைடான்னா, யதா அர்த்தத்வேன சம்சயா. இந்த ரெண்டையும் நம்புறதுனால யதா அர்த்தம், என்ன பொருளானது சொல்லப்படுகின்றதோ வேதமும் உபனிஷதமும் குருவும் என்ன பொருளை நமக்கு காமிக்கின்றார்களோ அந்த உண்மையான பொருளிடத்திலேயே நமக்கு சம்சயம் இல்லாமல் போகிறது, சந்தேகம் இல்லாமல். அந்த உண்மை பொருளிடத்திலே நமக்கு சந்தேகம் வருவது கிடையாது. எப்பொழுதெல்லாம் குரு வாக்கியத்திலே நமக்கு சந்தேகம் வருகிறதோ, குருவிடத்திலே சந்தேகம் வருகிறது, குருவின் நடத்தையிலே சந்தேகம் வருகிறதோ, அப்பொழுது குருவை நிராகரித்து விட்டு வேத வாக்கியத்திடத்திலே போய்விடலாம். வேதங்கள் என்ன சொல்லுகிறது, உபனிஷத் என்ன சொல்லுகிறது, அதுதான் சரி, அதை எடுத்துக்கொண்டு போய் ஒருவேளை உபனிஷத்தில் இந்த விஷயங்கள் புரியவில்லை என்றால், நடைமுறை வாழ்க்கையிலே அது எனக்கு புரியாமல் இருக்கிறது, வேறு மாதிரியான பலனை கொடுக்கின்றது என்றால், அப்போ உடனடியாக குருவிடத்திலே வரலாம். அதனால்தான் 12 வருட காலங்கள் மாணவன் குரு இரண்டு பேரும் சேர்த்து குருகுலத்திலே பிரயாணம் செய்கிறார்கள். மாணவன் 12 வருட காலம் குருகுலத்திலே படித்து முடிக்கிறான். படித்து முடித்து விட்டு மாணவனுக்கு வழி அனுப்பி வைக்கிறார். குரு கான்வெகேஷன் அட்ரஸ் பண்ணி வழி அனுப்பி வைக்கிறார். நீ இனிமேல் இந்த ஆசிரமத்திலிருந்து நீ கிரகஸ்த ஆசிரமத்துக்கு போக போகிறாய், அங்கே நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று தைத்திரிய உபனிஷத்துல பெரிய நீ எப்படி வாழ வேண்டும், எதை நோக்கி வாழ வேண்டும், எதையெல்லாம் செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாதுன்னு ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு கொண்டு அனுப்புறார். அப்போ அந்த 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 கான்வெகேஷன் அட்ரஸ்ல இதெல்லாம் வரும்போது இந்த மாணவனுக்கு ஒண்ணு சொல்றார். கடைசியில புரியும் போது 12 வருட காலம் நீ நானும் சேர்ந்து பிரயாணம் பண்ணிருக்கிறோம். அதுல பல விஷயங்கள், நான் செய்த விஷயங்கள், நான் நடந்து கொண்ட விஷயங்கள் எல்லாம் எனக்கு பிடித்தமானதாக இருக்கலாம். நிறைய விஷயங்கள், என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய சொற்கள் எல்லாம் எனக்கு பிரியம் இல்லாமல் இருக்கலாம். அந்த செயல்பாடுகளை செய்து விடாதே, அதை விட்டுவிடு, அதை எடுத்துக்கொள்ளாதே, நல்லதை மட்டும் எடுத்துக்கொள், நல்லதை மட்டும் செய். எவ்வளவு பெரிய குருனுடைய வழிபாடு. நான் சொல்றதை மட்டுமே கேளு, நான் சொல்றதை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும், நான் சொல்லுவதுதான் சரியாக இருக்கும், என்ன மட்டுமே நீ பின்பற்ற சொல்லவே இல்லை. என்னிடத்திலே ஏதாவது குறைகளை நீ பார்த்திருந்தால் அப்ப என்ன தெரிகிறது, குறைகள் இருக்கும். மனிதனாக பிறந்து விட்டால் குறையோட தான் கிடைக்கிறோம், குறைகள் இருக்கும், இருக்கலாம், இருக்க வேண்டும். அது எவ்வளவு பெரிய உயர்ந்த மனிதனாக இருந்தாலும் குறைகள் இருக்கும். அந்த குறைகளை பார்க்காதே, அதை செய்யாதே, நல்லதை எடுத்துக்கொள், நல்லதை செய்து கொள்ளும். இங்கதான் நமக்கு சாஸ்திரம் சொல்லுகின்ற குணங்கள் இவருக்கு இல்லையே, அதனால இவர் வெறுக்கிறே வரக்கூடாது. அப்ப நானும் இதை பின்பற்றையும் பண்ணக்கூடாது. அப்ப உடனே எங்க போனோம், சாஸ்திரம் இந்த குணங்களை சொல்லுகிறது, அதுதான் சரி, அதை நான் பின்பற்றுகிறேன். ஒருவேளை சாஸ்திரங்கள் புரியாமல் போச்சுன்னா நான் குருவிடத்திலே அந்த லட்சணங்களை பார்த்து புரிந்து கொள்கிறேன். இந்த 2 இடத்திலும் எனக்கு நம்பிக்கை வரும்போது அது உண்மை தன்மையிலே எனக்கு சந்தேகத்தை நீக்குவதாக அமைகிறது. உண்மை தன்மை என்னால் முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைக்கு அது வருகிறது. இங்கே முக்தஸ்ய ஈஸ்வர ரூபத்வா, குருவும் ஈஸ்வர ரூபமாக இருக்கின்ற காரணத்தினாலே குரு வாக்கபி தாதிருஷி, குருவனுடைய வாக்கியத்திலும் அவ்விதமான நம்பிக்கையானது நமக்கு இருக்க வேண்டும்.
அவர் சொல்லக்கூடியது உண்மையைத்தான் சொல்வார் என்று நமக்கு நம்பிக்கையானது இருக்க வேண்டும். ரெண்டு நம்பிக்கையும் யாரிடம் இருக்கிறதோ அவர்களுக்கு வியாதியானது குணமாகிறது. வியாதியோட, உடல் வியாதியோட, மனக்கவலையோட மருத்துவரிடத்திலே போகிறோம். நம்முடைய குடும்ப மருத்துவரிடத்திலே போகிறோம். அவர் நம்முடைய உடலை முழுக்க பரிசோதனை செய்துவிட்டு நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள், என்ன ஓட்டத்தை எல்லாம் மாற்றிக் கொண்டவனால் அவர் முதல்ல ஒரு விஷயம் சொல்றார். அதுலேயே நம்முடைய வியாதி 90% போய்விடுகிறது. நாம எந்த எண்ணத்தோட போகிறோம்? இவ்வளவு பெரிய வியாதி இருக்கிறது, இந்த வியாதி குணமாகுமா என்று தெரியவில்லை. இதே போல வியாதி வந்தவன் இறந்து விட்டான், இதே போல வியாதி வந்தவன் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான், எனக்கும் அதே வியாதி வந்து விட்டது, ஆயினால் நானும் இப்படி கஷ்டப்பட போகிறேன், அது நானும் இப்படி இறக்கப் போகிறேன் என்கிற என்ன அறைகளோட மனம் சோர்ந்தவனாய் மருத்துவரிடத்தை மருத்துவர் பார்த்து விட்டு அவர் சொல்லக்கூடிய அந்த வாக்கியம் இருந்து பாருங்க. அந்த வாக்கியம் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய வேதனையை முதல்ல எடுத்து விடுகிறது. உனக்கு இந்த வியாதிதான் இருக்கிறது, நீ நினைக்கின்ற வியாதி இல்லை, இது சாதாரணமான வியாதிதான். இந்த வியாதியானது 2 நாள்ல போய்விடும், இந்த மாத்திரையை சாப்பிட்டு வியாதி அவ்வளவுதான். நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய துன்பம் எல்லாம் நீங்கி எப்படி மனம் நிறைவடைகிறதோ, ஆனந்தப்படுகிறதோ, வாக்கியமே இந்த மாத்திரையை சாப்பிட ஆரம்பிக்கணும். எப்படி அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தை மனதில் இருக்கக்கூடிய தாபங்கள் நீங்கி மனம் குதூகலப்படுகிறதோ, அதுவரைக்கும் சோர்ந்து உட்கார்ந்து கொண்டிருந்தனா எழுந்து உட்கார்ந்துகிறது, கண்கள் எல்லாம் விரிவடைகிறது, ஆனந்தத்தினுடைய தோற்றத்தை பார்க்கிறேன். 2 நாள்ல குணமாயிருமான்னு மறுபடியும் கேட்கிறேன். 2 நாள் தான், இந்த மாத்திரையை சாப்பிட்டு சரியா போட்டுப்போம், ஒரு வியாதி. அடுத்த கேள்வி, என்ன சாப்பிடலாம்? என்ன வேணா சாப்பிட, அவ்வளவுதான், நமக்கு அது வியாதியே இல்லை, மாத்திரையோட தேவையில்லை. காரணம், அவர் சொன்ன அந்த வாக்கியத்திடத்திலேயே நமக்கு நம்பிக்கை, ஒரு உண்மையைத்தான் சொல்லுவார், இவர் எனக்கு கட்டாயம் எனக்கு தவறான வழியை காட்ட மாட்டார், என்னுடைய வியாதிக்கு மருந்தை கொடுப்பார், வியாதியை கொடுப்பார். அந்த நம்பிக்கை, வாக்கியத்திடத்தை நம்பிக்கை வச்சதுனால என் மனதில் இருந்த வியாதியும் போய்விட்டது, உடலில் இருக்கக்கூடிய வியாதியை மாத்திரை சாப்பிடுவதன் மூலமாக போக்கிக் கொள்கின்றேன், நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன். காரணம், அந்த வாக்கியத்தின் வாழ்ந்த நம்பிக்கை. சம்சார சாகரத்திலே நாம் பிறந்து வந்திருக்கிறோம் என்றால் நம்முடைய பிறப்புக்கும் இறப்புக்கும் காரணம் நம்முடைய அறியாமை. அறியாமையிலேயே நாம் மறுபடியும் பிறந்து கொண்டே வருகிறோம். அறியாமைதான் இப்பவும் இருக்கும். நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது, நமக்கு எல்லா அறிவும் இருக்கு. அறியாமையோட தான் பிறந்து வந்திருக்கிறோம், அறியாமையினால் தான் பிறந்து வந்திருக்கிறோம், அறியாமையில் தான் இருக்கிறோம். இந்த அறியாமையினுடைய வெளிப்பாடுதான் மனதிலே நமக்கு தாபங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. மனதில் இருக்கக்கூடிய நிறைவற்ற தன்மை இருக்கல்லவா, நிறைவற்ற தன்மைதான் மனதுக்கு தாபத்திற்கு காரணமே, மன துன்பத்திற்கு காரணமே. நான் நிறைவு இல்லாதவன், நிறைவு அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனதுல சதா இருந்து கொண்டே இருக்கு. அதுக்கு காரணம் என்ன? அஜ்ஞானம் தான் காரணம், அறியாமை தான். இந்த அறியாமையை நான் போட்டிக் கொள்வதற்கு குருட்ட உட்கார்ந்த உடனே இந்த தாபத்தோட உட்கார்றேன், மனவேதனையோட உட்கார்றேன். இவ்வளவு துன்பங்களுக்கு காரணம் பந்தம் காரணம், மனைவி காரணம், குழந்தைக்கு காரணம், நான் சேர்த்து வைத்த புண்ணிய பாப வினை காரணம், பக்கத்து வீட்டுக்காரர் காரணம், வெளி வீட்டுக்காரர் காரணம், அப்படின்னு எல்லா காரணங்களையும் சொல்லி இந்த காரணங்களுக்கு எல்லாம் தீர்மானமே இந்த போனா கிடைக்கும், குருட்ட போனா கிடைக்கும், சாஸ்திரத்துல போனா கிடைக்கும் சொல்லி வந்து உட்காருகின்றே. குருவனுடைய வாக்கியம் என்ன சொல்லுகிறது? நீ எந்த விதமான கஷ்டத்துக்கும் சொந்தக்காரன் கிடையாது, நீ அமிர்தஸ்ய புத்திராஹா, நீ மரணமற்றவனுடைய குழந்தை அப்பா, உனக்கு மரணமே கிடையாது. எப்படி நீ மரணத்தை பற்றி பயப்படுகிறாய்? எப்படி உனக்கு கஷ்டங்கள் இருக்கு என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? கஷ்டமே கிடையாது, துன்பமே கிடையாது, நீ ஆனந்தத்தினுடைய சொரூபி அல்லவா. இந்த வாக்கியத்தை கேட்ட உடனே எழுந்து உட்கார்ந்துக்கிறோம்.
நான் ஆனந்தமுடையவனா, நான் ஆனந்தத்தின் சொந்தக்காரனா, நான் ஆனந்தத்தினுடைய குழந்தையா, ஏன் நான் துக்கப்படுகிறேன்? அப்போ உடனே மருந்து கொடுக்கிறார். இந்த சாஸ்திரத்தினுடைய இந்த மருந்தை தினந்தோறும் சாப்பிடுவா, நிச்சயமாக உன்னுடைய வியாதி குணமாகிவிடும். நீ வியாதியே இல்லாதவன், நீ நிறைவு உடையவன், நீ ஆனந்தத்திற்கு சொந்தக்காரன். இந்த வாக்கியத்தை கேட்ட மாத்திரத்திலேயே, அந்த வாக்கியத்தின் நம்பிக்கை இந்த வாக்கியத்தை கேட்ட மாத்திரத்திலேயே நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய தாபங்கள் நீங்குகிறது, ஆனந்தமானது. கேட்ட மாத்திரத்தில் அனுபவிக்கவே இல்லை, கேட்ட மாத்திரத்திலேயே ஒரு ஆனந்தமானது வருவதை தான். அதற்கு எனக்கு துணை செய்யக்கூடியதாக இருப்பது ஸ்ரத்தா. குரு வேதாந்த வாக்கியாதிஷு விஸ்வாசா ஸ்ரத்தா. ரொம்ப அழகான ஒரு ப்ராவர்ப், முடிந்தால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். யதா யதா ஸ்ரத்தா பவதி. யதா யதா என்றால் எப்படி எப்படி நம்பிக்கை, ஸ்ரத்தா நம்பிக்கை பவதி இருக்கிறதோ, ததா ததா பும்சாம் சித்திஹி உதேதி. அப்படி அப்படியே மனிதனுக்கு நன்மையானது கிடைக்கிறது. சித்திஹி உதேதி என்றால் நன்மையானது தோன்றுகிறது. அவன் அந்த அந்த பலனையே அடையும். யதா யதா என்றால் எப்படி எப்படி அப்படி எடுத்துக்கலாம். எவ்வளவு எவ்வளவு ஸ்ரத்தை இருக்கோ அவ்வளவே நமக்கு பலன் கிடைக்கின்றது. எப்படி எப்படி ஸ்ரத்தை இருக்கோ அப்படி அப்படியே ஒருவனுக்கு சித்தி பவதி, சித்தியானது தோன்றுகிறது, பலன் என்பது கிடைக்கிறது. எந்த அளவுக்கு நமக்கு நம்பிக்கை இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு பலன். அப்ப இதுல இருந்து எந்த அளவுக்கு என்றால், எனக்கு ஒருவேளை 10% தான் நம்பிக்கை என்றால் 10% எனக்கு 100% நம்பிக்கை இருக்கின்றால் 100%, எனக்கு 1000 மடங்கு எனக்கு நம்பிக்கை 1000 மடங்கு. யதா யதா ஸ்ரத்தா பவதி ததா ததா பும்சாம் சித்திஹி உதேதி. இந்த நம்பிக்கைக்கு வேடிக்கையா ஒரு சம்பவம் சொல்லுவார்கள். பாகவதம் சப்தாகம் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்பொழுது பரமாத்மா நாளைக்கு வரப்போறார். பரமாத்மா பர்வத மலையை தூக்கி நிறுத்திக் கொண்டிருக்கப்படுகிறார். மழை எல்லோரையும் வாட்டப் போகிறது. ஆகையினாலே கோவர்தனகிரியை பகவான் தூக்கிக் கொண்டு நிற்கப் போகின்றார். அதனால் நாளைக்கு எல்லோரும் வரும்போது மழை வரும், நாளைக்கு எல்லோரும் வரும்போது குடை எடுத்துக் கொண்டு வாருங்கள் அப்படின்னு இந்த பிரவச்சனகர்த்தா சொல்லி அனுப்புறார், இந்த ஸ்பீக்கர் சொல்லி அனுப்புறார். எல்லோரும் மனதுக்குள்ளே சிரித்துக் கொண்டே போகிறார்களா. கோடை மே மாதம் கோடை வெயில்ல போய் மழை வரும் சொல்கிறாரே, ஒரு முக்கியமான அறிவுக்கா இந்த பிரவச்சனகர்த்தாவுக்கு அப்படின்னு எல்லோரும் பேசிக்கொண்டே போகிறார்கள். ஒரே ஒரு அப்பாவும் குழந்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். குழந்தை வீட்டுக்கு போய்விட்டது, அப்பாவும் போயிட்டார். அடுத்த நாளைக்கு அந்த குழந்தையானது அப்பாவோட பிரவச்சனத்துக்கு வர வேண்டும். கிளம்புகின்ற நேரத்திலே அப்பாட சொல்லிட்டு, அப்பா பிரவச்சனகர்த்தா சொல்லியிருக்கிறார் நாளைக்கு மழை வரும் என்று சொன்னார், குடை எடுத்துக் கொண்டு வாருங்கள் சொன்னார். அதனாலே குடை எடுத்துக் கொள்ளுங்கள், அல்லது எனக்கு ஒரு குடையை கொடுங்கள், நான் குடையை வைத்து மழை வரும். இந்த அப்பா அந்த குழந்தைகிட்ட ஒண்ணுமே சொல்லலையா. அந்த குழந்தையுடைய நம்பிக்கையை குலைப்பதற்கு விரும்பாமல் கையிலே கொடையை கொடுக்கிறார். வாங்கி கொண்டு வருகிறது. யாருமே கொடை கொண்டு வரவில்லை. பரமாத்மாவுடைய அந்த கோவர்தனதாரி எப்போது அந்த மழையானது பொரிய ஆரம்பித்து பரமாத்மா எல்லா ஜீவராசிகளையும் அந்த கோவர்தனத்தை தூக்கிக் கொண்டு எல்லா ஜீவராசிகளும் தன்னால் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கு முயற்சி எடுத்தாரோ அந்த கட்டம் பாகவத வர்ணிக்கும் போது இடியோடக்கூடிய மழை வந்துதான். எல்லோரும் நனைந்து கொண்டே ஓடுகிறார்கள். இந்த குழந்தையும் அந்த பிரவச்சனகர்த்தா 2 பேரும் குடையை பிடித்துக் கொண்டே பாகவத முழுக்க அன்றைக்கு வகுப்பு நடந்தது என்று சொல்கிறார். காரணம் என்ன?
ஸ்ரத்தாவான் லபதே ஞானம். எனக்கு ஞானம் வர வேண்டுமானால் ஸ்ரத்தை. நீங்க உலகத்துல ஞானம் வர்றதுக்கு தான் ஸ்ரத்தாவின் அவசியம் இல்லை. அன்றாடம் ஒருவர் வாழ்வதற்கு கூட நம்பிக்கையுடன் வாழ்தல், அதுதான் ஆனந்தத்தை குறிக்கிறது. அவநம்பிக்கையோடையே சந்தேகத்தோடையே வாழ்க்கையவன் அழிந்து போகிறான் கீழே சொல்றார். சம்சயாத்மா வினஷ்யதி. நம்பிக்கை என்பது எல்லா ஞானத்திற்கும் அது ஊற்றாக அமைகிறது. எப்படி நம்பிக்கை இருக்கோ அப்படி நமக்கு. ஒருவேளை நான் இறைவன் இருக்கிறான் என்று நம்பினால் 100% அல்லது 1000% நம்பினால் அந்த பலனை நான் அடைய முடியும். ஒருவேளை வேதங்களை நம்பினால் அதிலிருந்து முழு அறிவை பெற முடியும். குருவை நம்பினால் குரு எனக்கு ஞானத்தை கொடுத்து என்னுடைய கஷ்டத்தை எல்லாம் போக்குவார், நல்வழிப்படுத்துவார் என்கிற நம்பிக்கை இருந்தால் நமக்கு அது மூலமாக எல்லா பலனும் கிடைக்கிறது. மந்திரங்களை நம்பினால் மந்திரங்கள் நமக்கு எல்லா நன்மையும் கொடுக்கிறது. மந்திரத்தின் மூலமாக நான் அடைய வேண்டிய பலனை அனைத்தையும் அடையும். தீர்த்தத்தை நம்பினால் தீர்த்தங்கள் என்னுடைய பாபங்களை எல்லாம் என்று நம்பினார். தீர்த்த யாத்திரை போய் நம்பிக்கையுடன் நான் நீராடி விட்டு வருகின்றேன். மகாத்மாக்களை நம்பினால் எனக்கு மனதில் இருக்கக்கூடிய தாப்பங்கள் எல்லாம் போகும் என்பதை நான் உணர்கிறேன். பேஷஜகா 7 மருந்தை நம்பினால் வியாதியை குணப்படுத்தும் என்று பார்க்கிறேன். அப்ப இந்த 7 இடத்திலும் கொள்கின்ற நம்பிக்கை கட்டாயம் எனக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. ஆகையினாலே நம்பிக்கை உடையவன் ஞானத்தை பெறுகிறான். ஸ்ரத்தை இல்லாது போனா எங்களுக்கு ஸ்ரத்தை இல்லை, நாங்க ஸ்ரத்தையா இருக்கிறதுக்கும் தயாரா இல்லை. அப்ப என்ன முதல் இழப்பு? எங்கே நம்பிக்கை இல்லையோ, யாரிடத்திலே நம்பிக்கை இல்லையோ அவர்கள் முதல்ல இழப்பது எதை என்றால் புருஷார்த்தம் ந சித்தியதி. புருஷார்த்தத்தை அவர்கள் அடைவதில்லை. புருஷார்த்தம் என்றால் புருஷன் என்றால் நாம் எல்லோரும் மனிதர்கள், அர்த்தம் என்றால் குறிக்கோள். நாம் ஒவ்வொரு குறிக்கோளையும் வைத்துக் கொண்டு உலகத்திலே வாழ்கிறோம். அந்த குறிக்கோளை 4 வேதங்கள் பிரித்திருக்கிறது. அது பெயர் புருஷார்த்தம் என்று பெயர். மனிதனால் முயன்று விருப்பப்பட்டு அடைய வேண்டிய குறிக்கோள் 4 என்று சொன்னார். அந்த 4 என்ன? தர்ம, அர்த்த, காம, மோட்சம். தர்ம, அர்த்த, காம, மோட்ச. இந்த 4 புருஷார்த்தமும் சித்திக்காது. நம்பிக்கை இல்லாதவனுக்கு உலகத்துல போய் ஒரு பொருளை சேர்ப்பது கூட கடினம், சம்பாதிப்பது கூட கடினம். இன்பத்தை பெற வேண்டும். நம்பிக்கை இல்லாதவனுக்கு இன்பத்தை பெறுவதும் கடினம். நம்பிக்கை இல்லாதவனுக்கு புண்ணிய காரியம் செய்வதும் புண்ணிய பலனை அனுபவிப்பதும் முடியாமல் போய்விடுகிறது. நம்பிக்கை இல்லாதவனுக்கு மோட்சத்தை அடைவதும் கடினமான ஒன்று. இந்த 4ம் சித்திக்காது. புருஷார்த்தம் ந சித்தியதி. நம்பிக்கை இல்லாதவர்கள் இந்த 4 புருஷார்த்தத்தையும் அடைவது கிடையாது. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோமே, சிவில் கட்டடக்கலை நிபுணர்கள். இப்ப அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்பிக்கை என்பது முக்கியமான ஒன்று. மூலதனமே நம்பிக்கைதான். செய்து முடித்து விடுவோம், இந்த காலகட்டங்களை கட்டி முடித்து விடுவோம், இந்த நம்பிக்கை. இப்ப இந்த நம்பிக்கை தான் அவங்களுக்கு மூலதனம் என்றால் நம்பிக்கை கொடுத்து அவர்களால ஒரு தொழிலை கூட சிறப்பாக செய்ய முடியாது. தன்னிடத்திலும் நம்பிக்கை இல்லை, தன்னுடைய அறிவிடத்திலும் நம்பிக்கை இல்லை, தான் கற்ற கல்வியிடத்திலும் நம்பிக்கை இல்லை,
தான் செய்யக்கூடிய தொழிலிடத்திலும் நம்பிக்கை இல்லை என்றால் இப்பேற்பட்டவர்கள் அந்த துறையிலே எப்படி இருப்பார்கள்? எதையுமே சாதிக்க முடியாதவர்களாய், நம்பிக்கை இழந்தவர்களாய், மற்றவர்கள் இவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அளவிலே அல்லது இவர்களை வேலை வாங்கக்கூடிய அளவிலே இவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அளவிலேயே தான் அந்த அறிவு உடையவர்கள் இருப்பார்களே தவிர இவர்களால் முன்னின்று வழிநடத்தக்கூடிய இயல்பு என்பது இல்லாமல், சம்பாதித்தல் என்பது இல்லாமல் போய்விடும். அது எந்த துறையாகவும் இருக்கும். நம்பிக்கை என்பது முதல்ல தன்னம்பிக்கை என்பதும் இருக்க வேண்டும். அதன் பிறகு மற்ற நம்பிக்கை எல்லாம் பின்னாடியே வருகிறது. அதனால முதல்ல நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு புருஷார்த்தம், முயற்சி, அதாவது இந்த 4 விதமான பொருளையும் அடைதல் என்பது இல்லாமல் போய்விடுகிறது. 2வது இழப்பு, நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு பிரவருத்தி ந சித்தியது. பிரவருத்தி என்றால் முயற்சி. இவர்களிடத்திலே எந்த முயற்சியும் இருக்காது. முயற்சி எடுத்து முன்னேற வேண்டும், உயர வேண்டும், இந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு வர வேண்டும் என்று எந்த ஒரு முயற்சியும், தன் முயற்சியும் இருக்காது. மற்றவர்கள் முயற்சி எடுத்து இவர் அழைத்துக் கொண்டு போனாலும் முன்னேறி வரமாட்டார்கள். முயற்சி இல்லாதவர்களாய் சோம்பி கிடப்பார். காரணம் என்ன? நம்பிக்கை இல்லாத. அதுக்கு அவர் சொல்லக்கூடிய காரணம் என்னவாக தெரியுமா? நான் எவ்வளவோ முயற்சி எடுத்து பார்த்தேன், எல்லா இடத்திலும் எனக்கு தோல்விதான் வந்திருக்கிறது. அதனால் நான் தொட்ட காரியம் எல்லாம் துளங்காமலே போய்விடும். இப்போ நேரம் வேற சரியில்லை, 7 நாள் சனிவர் நடக்கிறது சொல்கிறார்கள். அதனால இப்ப என்னால எதுவுமே பண்ண முடியாது. அதனால் நான் எந்த முயற்சியும் எடுக்க மாட்டேன். நம்பிக்கை இல்லாமல் போனால், ஸ்ரத்தை இல்லாது போனால், முயற்சியும் இல்லாமல் போய்விடும். சாதாரண வாழ்க்கையில கூட முயற்சி வேண்டுமானால் நம்பிக்கை ந பிரவருத்தி. முயற்சி இல்லாத போது 3வது இழப்பு என்னன்னா சாத்திய சித்திகி ந பவதி. அடைய வேண்டிய காரியம், அடைய வேண்டிய பொருளையும் நம்மால் அடைய முடியாமல் போய். சாத்தியம் என்றால் அடைய வேண்டிய பொருள். அடைய வேண்டிய பொருளையும் நம்மால் சித்திகி அடைய முடியாமல் போய். அது எது வேணா இருக்கலாம். அடைய வேண்டிய பொருள், அடைய வேண்டிய இன்பம், அடைய வேண்டிய பதவி, அடைய வேண்டிய சுகம், ஐஸ்வர்யங்கள், அடைய வேண்டிய பெயர், புகழ், என்னெல்லாம் உண்டோ எல்லாவற்றையும் அடைய முடியாமல் ந சாத்திய சித்திகி. எப்பொழுது நம்பிக்கை இல்லாமல் போகிறதோ அப்பொழுது 4வது இழப்பு வருகிறது. சம்சார மகா சமுத்திரே மஜ்ஜந்தி. சம்சார மகா சமுத்திரே மஜ்ஜந்தி. மஜ்ஜந்தி என்றால் மூழ்கி கிடக்கின்றான். எதுல? சமுத்திரே, கடலில். இப்பேற்பட்ட கடல் மகா சமுத்திர, பெரிய கடல், ஆழ்கடலில் மூழ்கி கிடக்கிறான். அந்த ஆழ்கடல் எங்க இருக்கு? சம்சாரம். சம்சாரம் என்கின்ற பெரும் கடலில் நாம் மூழ்கி கிடைக்கும். எங்க இருக்கிற சம்சாரம்? என்னுடைய மனம்தான் சம்சாரம், வேற எதுவும் இல்லை. மனம், மனதில் இருக்கின்ற தாபங்கள், அது கொடுக்கக்கூடிய அதிர்வுகள், அதிலே நான் மூழ்கி கிடைக்கிறேன். அதிலிருந்து என்னால் விடுபட முடியாமல் நான் எவ்வளவு பிராக்டிக்கலா பேசுறாரு பாருங்கள். வேதாந்த அறிவு யாருக்கோ எங்கேயோ சம்மந்தம் இல்லாத மக்களுக்கு பேசுவதாக அல்ல, நமக்காக பேசுகிறது. நம்முடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறது. நம்முடைய வாழ்க்கையை எப்படி உன்னதமாக வைத்துக் கொள்வதை பற்றி பேசுகிறது. இந்த அறிவு கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்தால் எவ்வளவு ஆனந்தமாக வாழலாம் என்பதை பற்றி பேசுகிறது. நாம் இந்த அறிவை கண்டு வெறுத்து ஒழிகின்றோம். இது பிரயோஜனமற்ற ஒரு ஞானம் என்று நாம் முடிவெடுத்திருக்கிறோம். அப்பேற்பட்டவர்களுக்கு சம்சாரம் தான் மனதில் இருக்குமே தவிர ஆனந்தம் இருக்காது. சம்சார மகா சமுத்திரே மஜ்ஜந்தி. கடைசியில் 5வது பலன்
உலகமே அசத், உண்மை இல்லாதது, இல்லா தன்மை என்பது வந்து விடுகிறது. எதுவுமே உண்மை அல்ல, எல்லாமே பொய்தான் என்கின்ற முடிவுக்கு வந்துடும். இறைவனும் போய், சாஸ்திரமும் போய், குருவும் போய், எல்லோரும் போய், எல்லோருமே பொய்யான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். யாரும் உண்மையான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். நாம் பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்து போலாக முடிவு. காரணம் அவநம்பிக்கை. நம்பிக்கை எப்பொழுது இருக்கிறதோ அப்பேற்பட்டவனுக்கு ஞானம் தேடி வருகிறது. சரி சுவாமிஜி, இதெல்லாம் நாங்க புரிந்து விட்டது எங்களுக்கு. இப்ப நாங்க ஸ்ரத்தையோட குரு வாக்கியத்தையும் வேதாந்த வாக்கியத்தையும் கவனமாக கேட்க நாங்கள் ஆர்வமா இருக்கோம். கேட்டால் என்ன பலன், எங்களுக்கு என்ன லாபம்? முதல் லாபம், குரு சொல்லுகின்ற அந்த வாக்கியத்தை கேட்டு நான் முதல்ல ஒன்று நிர்ணயம் பண்றேன், நிச்சயம் பண்றேன். எது? சத் வஸ்து பவதி, உண்மை பொருள் ஒன்று இருக்கின்றது, அது ஒன்றுதான் இருக்கின்றது என்று நிர்ணயம். அதை தவிர்த்து வேறு ஒன்று இல்லை, உண்மை பொருள் ஒன்று இருக்கிறது. இது நான் முதல்ல முடிவு பண்றேன். குரு வாக்கியத்தான் முதல் லாபம். உண்மை பொருள் ஒன்று இருக்கிறது, அந்த பொருள் நிச்சயமாக இருக்கிறது, அது எங்கும் வியாபித்திருக்கிறது என்பதை நான் குருவனுடைய வாக்கியத்தின் மூலமாக தெரிந்து கொள்கிறேன். உறுதியான நிச்சய அறிவு என்பது எனக்கு குரு வாக்கியத்திலிருந்து கிடைக்கும். காரணம் நம்பிக்கை. இரண்டாவது, அதனால ஏற்படக்கூடிய பலன் என்ன? அந்த உண்மையான பொருள் நான் தான் உண்மையான பொருளாக இருக்கிறேன் என்கின்ற அறிவானது. முதல் அறிவு என்னன்னா, உண்மை பொருள் ஒன்று இருக்குங்கிற அறிவு கிடைச்சது. இரண்டாவது, அந்த பொருள் தான் நான் என்கின்ற அறிவானது கிடைச்சது. மூன்றாவது லாபம் என்னன்னா, நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு, அந்த பொருள்தான் நான் என்கின்ற அறிவு கிடைத்து, அந்த பொருளும் நானும் வேறு வேறு அல்ல, அந்த பொருளும் நானும் ஒன்றே. இந்த ஞானமானது எனக்கு மூன்றாவதாக கிடைக்கிறது. சத்பாவ நிச்சயா, உண்மை பொருள் தான், உண்மை பொருளை தவிர்த்து நான் என்பது கூட இல்லை, அந்த உண்மை பொருள் தான் இருக்கிறது என்கின்ற அறிவை நான் பெறுகின்றேன். முதல்ல என்ன கிடைத்தது? உண்மை பொருள் ஒன்று இருக்கிறது, நிச்சயமாக உண்மை பொருள் ஒன்று இருக்கிறது என்கின்ற அறிவு கிடைத்தது. இரண்டாவது, அந்த பொருள் தான் நான் என்கின்ற அறிவு கிடைத்தது. மூன்றாவது, அந்த பொருள் மட்டும்தான் இருக்கிறது, நான் இல்லை, அல்லது நானும் அதுவும் ஒன்றுதான் என்கின்ற அந்த ஐக்கியம் ஏற்பட்டு நான் இல்லாமல் போய்விடுகிறேன், அந்த பொருள் மட்டும் இருக்கிறது. சிங்கம், பெண் சிங்கமானது, கர்ப்பவதியாக இருக்கக்கூடிய பெண் சிங்கம் குட்டியை ஈன்று விட்டு அங்கேயே போட்டு விட்டு போய்விடுகிறது. இந்த சிங்க குட்டிகள், ஆட்டுக்குட்டிகள் எல்லாம், ஆடுகள் எல்லாம் மந்தையாக ஜலத்தை குடித்து விட்டு போகும்போது பின்னாடியே இந்த சிங்கக்குட்டிகளும் போய்விட்டு, இப்ப இந்த சிங்கக்குட்டி ஆட்டு மந்தையோடையே வளர ஆரம்பிக்கும். ஆடுகளைப் போலவே கத்திக்கொண்டு, ஆடுகளைப் போலவே புல்லை சாப்பிட்டு, ஆடுகளைப் போலவே வாழ்க்கை வாழ்ந்து, ஆடுகளைப் போலவே கத்திக்கொண்டு, ஆடுகளுடைய சுபாவத்துக்கேற்ற இந்த சிங்கக்குட்டியும் வாழ்கிறது. மற்ற மிருகங்களை பார்த்து ஆடுகள் ஓடுவதைப் போல இந்த சிங்கமும் ஓடுகிறது, சிங்கக்குட்டியும் ஓடுகிறது. நாளாக வளர்ந்து வர, சிங்கக்குட்டி வளர்ந்து வர, தூரத்திலிருந்து பார்க்கின்றதாம் தன்னுடைய இனத்தோட கூடிய சிங்கம் ஒன்று மற்ற எல்லா ஆடுகளையும் விரட்டி விட்டு இந்த சிங்கக்குட்டியை அழைத்து கொண்டு போய் நதி பக்கத்திலே வைத்துக் கொண்டு பேசுகிறது.
நீ என்னுடைய இனத்தை சேர்ந்தவன், நீயும் நானும் ஒன்றுதான். நீ எப்படி என்னை பார்த்து பயந்து ஓடலாம்? ஆடுகளை போல நீ ஆடு கிடையாது, நீனும் நானும் ஒன்றுதான். இப்ப இந்த சிங்கக்குட்டிக்கு இந்த சிங்கத்து மேலே நம்பிக்கை இல்லை, சிங்க வாக்கியத்தின் மேலும் நம்பிக்கை இல்லை. உடனடியாக நிராகரிக்கிறார். என்னை விட்டுவிடு, நீ யாரென்றே எனக்கு தெரியாது, நான் நிச்சயமாக என்னுடைய இனத்தோட போக வேண்டும், என்னுடைய இனத்து மக்கள் தேடிக்கொண்டிருப்பார்கள், நீ ஒரு காலத்திலையும் நானாக முடியாது, நீ நானும் வேறு வேறுதான் என்று ஆட்டுக்குட்டியை போல கத்துகிறோம். சிங்கம் கர்ஜித்துக் கொண்டே இதை விடுவதாக இல்லை, தட்டி நேர ஜலத்துக்கு பக்கத்திலே அழைத்துக் கொண்டு போய் ஜலத்திலே, தூய்மையான ஜலத்திலே தன்னுடைய முகத்தை காண்பித்து, ஜலத்துக்குள்ளே இருக்கக்கூடிய முகத்தை காண்பித்து, இந்த குட்டியினுடைய முகத்தையும் அந்த ஜலத்தை அமைக்கும்படியா செய்து, பார் ஜலத்துக்குள்ளே பார், உன்னுடைய முகம் என்னுடைய முகம் ஒன்று போல் இருக்கா இல்லையா? இந்த முகத்தை பார்த்த உடனே ஜலத்திலே தன் முகத்தை பார்க்கிறது, இந்த சிங்கத்தினுடைய முகத்தை பார்க்கிறது. ஜலத்திலே தன் முகத்தை பார்க்கிறது, சிங்கத்தினுடைய முகத்தை பார்க்கிறது. ரெண்டு ஒண்ணு போல இருக்கு. முகத்தோற்றத்திலே ஒண்ணு போல தெரியும். இருந்தாலும் அதற்கு அவநம்பிக்கை. உருவத்திடத்திலே நீயும் நானும் ஒன்று போல இருக்கலாம், ஆனால் குணத்தின் அடிப்படையிலே, செயலின் அடிப்படையிலே, பராக்கிரமத்தின் அடிப்படையிலே நீ வேறு நான் வேறுதான். நீ ஒரு காலத்தையும் நானாக முடியாது, நான் ஒரு காலத்தையும் நீயாக முடியாது. என்னை விட்டுவிட இனத்தோடு நான் போக வேண்டும். மீண்டும் என்னெல்லாமோ பேசி பார்க்கிறது, கேட்பதாக இல்லை. இருந்தாலும் தன்னுடைய முகத்தை பார்த்து, தன்னுடைய இனத்தோட கூடிய சிங்கத்தினுடைய முகத்தை பார்த்து கொஞ்சம் நம்பிக்கை, என்னுடைய முகத்தை போல இருக்கிறது இதற்கு, ஒருவேளை என்னுடைய இனமாக இருக்குமோ எண்ணம் இதற்கு. ஆனா அங்கிருந்து போக தயாராக இல்லை. நதி தீரத்திலேயே கரையிலே இந்த சிங்க குட்டியை விட்டுவிட்டு இங்கேயே நான் வருகிறேன் என்று சொல்லி இந்த சிங்கம் போய் ஒரு மிருகத்தை வேட்டையாடி அந்த உடலை எடுத்துக்கொண்டு வந்து அதற்கு முன்னாடியே கிடத்தி அந்த மாமிசத்தினுடைய ரத்தத்தை எடுத்து நாக்கால் எடுத்து அதனுடைய நாக்கில தடவார். எப்பொழுது அதனுடைய நாக்கில தடவுகிறதோ இந்த ரத்த வாழை பட்ட உடனேயே இதற்கு தன்னுடைய உண்மையான தன்மை ஞாபகம். அதுவரைக்கும் ஆட சுபாவத்திலே இருந்த சிங்கக்குட்டி சிங்கத்தினுடைய தன்மைக்கு வருகிறது. இப்ப மறுபடியும் எடுத்து ரத்தத்தை எடுத்து நாட்டிலே தரவ இதற்கு முழு சிங்கத்தினுடைய தன்மை வந்துவிட்டது. இப்போ சிங்கம் கர்ஜிக்க சிங்க குட்டியும் கர்ஜிக்க ஆரம்பிக்கின்றது, ஆட்டினுடைய தன்மையை விட்டு. அதன் பிறகு பலம் பொருந்து இருக்கக்கூடிய சிங்கம் அந்த கர்ஜனையினுடைய தன்மை சிங்கக்குட்டிக்கும் அதே உணர்வு ஏற்பட்டு கடினமாக இருக்கக்கூடிய மாமிசம் மிருகத்தினுடைய மாமிசத்தை கடித்து சாப்பிட ஆரம்பிக்கும். அது வரைக்கும் புல்லை சாப்பிட்டுக் கொண்டிருந்த மிருகம் தன்னுடைய வந்த வேலை முடிந்து விட்டு இப்ப இந்த சிங்கமான மறுபடியும் கேட்கலையா, நீ யாரு கேள்வி என்று கேட்கலையா. எப்போது அதற்கு தன் உணர்வு வந்து விட்டதோ அந்த சிங்கம் காணாமல் போய்விடுகிறது. இப்ப இந்த சிங்கம் குட்டிக்கு தெரியும், நான் தான் அது, அதுதான் நான். இப்ப இங்க வருவோம். உபநிஷதம் சொல்லுகிறது, நீ பிரம்மஸ்வரூபம், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, நீ உண்மையானவன், அழிவற்றவன், பிறப்பற்றவன், இறப்பற்றவன், பந்தம் இல்லாதவன், மோகம் இல்லாதவன், துக்கம் இல்லாதவன், நீ ஆனந்தத்தினுடைய சொரூபி என்று எவ்வளவுதான் நமக்கு திரும்ப 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 வேதங்கள் உபநிஷதங்கள் சொன்னாலும் நாம் அந்த ஆட்டுக்குட்டி சிங்கமாக இருந்து ஆட்டுக்குட்டியாக இருப்பதை போல இருக்கக்கூடிய அந்த சிங்கக்குட்டி சொல்வதை போல் நாமும் சொல்றோம், நான் எப்படி அறிவாக முடியும், நான் எப்படி இறைவனாக முடியும், நான் எப்படி பிரம்மனாக முடியும், திரும்ப 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 கேட்கும். வாக்கியங்கள் ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டே இருக்கு, குருவனுக்கு ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டே இருக்கார். அவர் சொல்றார், பாவம் ஏதோ சொல்லிக் கொண்டிருக்கார், புஷ்பத்தை படிக்கிறார், நாலு புஷ்பத்தை பற்றி சொல்றார்,
அது அவருடைய வாக்கியம், உபனிஷத்தினுடைய வாக்கியம். அவர் சொல்லியிருக்கார், நான் ஒரு காலத்தை அது ஆகவே தெரியாது. அப்போ குரு என்ன பண்ணி ஆக வேண்டும்? சாஸ்திரத்தினுடைய துணை கொண்டு தான் சொல்லுவதை நிறுத்தி, சாஸ்திரம் இவ்வாறு சொல்லுகிறது பார் என்று சாஸ்திரத்தை காமிக்கும், சாஸ்திர பிரமாணத்தை காமிக்கும். எப்படி ஜலத்துக்கு முன்னாடி கொண்டு போய் நிற்பாட்டி முகத்தை காமித்ததோ, அதே போல் நமக்கு முகத்தை காட்டுவது எது, நம்முடைய உண்மையான சுரூபத்தை காட்டுவது எது? சாஸ்திரம் தான். சாஸ்திரத்தினுடைய வாக்கியத்தை நமக்கு முழு விவரமாக நமக்கு விவரிக்கும் போது நமக்கு நம்பிக்கை வருகிறது, ஆமாம் இருக்கலாம் என்கின்ற ஒரு எண்ணம் வருகிறது. அப்போது நாம நம்ப தயாரா இல்லை. அப்ப என்ன பண்றோம்? எப்படி அந்த சிங்கக்குட்டியாக இருந்த ஆட்டுக்குட்டியாக மாறி இருக்கிறதோ, அதுக்கு எப்படி நம்பிக்கை வந்து வராமல் இருக்கிறதோ, அப்ப இந்த சிங்கம் என்ன பண்ணியது? நாட்டில் இரக்கத்தை தருவதை கூட அனுபவத்துக்கு கொண்டு வரணும். அப்ப இந்த அறிவானது கேட்ட மாற்றத்தை கொடுக்கவில்லை. அப்ப உடனே என்ன பண்றார்? நிறைய தர்க்கங்களை எல்லாம் கொடுத்து, நிறைய ஆராய்ச்சி எல்லாம் செய்து, நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய விஷயங்கள், நாம் அனுபவிக்கக்கூடிய பொருள்கள் எல்லாவற்றையும் கொண்டு நமக்கு நிறைய தர்க்கத்தின் மூலமா நம்ம நிறைய அறிவுக்கு நிறைய ஞானத்தை தரவும் போது என்ன ஆகிறது? நம்முடைய மனம் ஆமாம் நான் தான் அது என்று ஏற்றுக்கொள்ள முடிகிறது. இப்ப என்ன பண்றார்? நான் தான் அது என்று ஏற்றுக்கொள்ளும் போது அப்பவும் விடுறதில்லை. சில அந்த உணவை சாப்பிட ஆரம்பிக்கும் போது அந்த சிங்கம் காணாமல் போவதை போல குருவும் சாஸ்திரமும் காணாமல் போய்விடுகிறது. எப்பொழுது அந்த எந்த அனுபவத்தை நான் இப்பொழுது வாங்கி இருக்கிறேனோ அந்த அனுபவத்தை தியானத்திலே நான் அமர்ந்து அனுபவத்திலே அனுபவிக்கும் போது நான் இல்லாமல் போகிறேன். இந்த பிரம்ம தத்துவம் மட்டும் இருக்கிறது. சிங்கம் இல்லாமல் போகிறது. சிங்க குட்டி மட்டும் இருக்கிறது. சிங்கமாக இருக்கிறது. ஜீவனாக முதல்ல இருந்தவன், பந்தப்பட்ட ஜீவனாக இருந்தவன், பந்தத்திலிருந்து வெளியில வந்த ஜீவன், ஜீவன் அல்ல என்று தெரிந்து கொண்டு ஆத்மா என்று தெரிந்து கொண்டவன், அந்த ஆத்மா நான் தான் என்று தெரிந்து கொண்டவன், கடைசியிலே நான் தான் அந்த ஆத்மா, என்னை தவிர வேறு ஒன்று இல்லை, பிரம்மனும் நானும் ஒன்றுதான் என்கின்ற அந்த அனுபவத்திலே இருக்கும் போது சாஸ்திரம் நீங்கி போகிறது, குருவும் நீங்கி போகிறார். இவன் மட்டும் இருக்கிறான் பிரம்மஸ்வரூபமாக. இந்த ஞானத்தை கொடுப்பதற்கு, இந்த பலனை கொடுப்பதற்கு எது எனக்கு துணையா இருக்கு? ஸ்ரத்தா. குரு வேதாந்த வாக்கியாதிஷு விஸ்வாசா ஸ்ரத்தா. இத்தோட 5 சாதனங்கள் நிறைவுற்றிருக்கிறது. 6வது சாதனம் சமாதானம். அது என்ன? அடுத்த வாரம் பாருங்கள், சொல்றேன்னு சொல்றார். அடுத்த வாரம் பாருங்க. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.